உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 22ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள், தசமி திதி, கேட்டை நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் கார்த்திகை ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கார்த்திகை ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அமைதி, ரிஷபம் நட்பு, மிதுனம் புகழ், கடகம் சாந்தம், சிம்மம் களிப்பு, கன்னி பயம், துலாம் உதவி, விருச்சிகம் லாபம், தனுசு வெற்றி, மகரம் யோகம், கும்பம் செலவு, மீனம் போட்டி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக வசீகரம் ஏற்பட என்ன செய்ய வேண்டும், முக வசீகரம் ஏற்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறேன். முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்க வேண்டியது அவசியம். முகத்தில் ஒரு கவர்ச்சி ஒன்று இருக்க வேண்டும். சில பேரை பாருங்கோ, அவர்களுடைய முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு ஆன்மீக தன்மை ஒன்று நிறைந்திருக்கும். சில பேரிட முகத்தில் ஒரு கவர்ச்சி, ஒருக்கா பார்த்தா திரும்பி பார்க்கணும் என்கின்ற ஆசை. அது பெண்களுக்கு மட்டுமில்லை, ஆண்களுக்கும் அந்த முக கவர்ச்சி, வயது போனவர்களுக்கும் அந்த முக கவர்ச்சி இருக்குது. முகத்தில் ஒரு வசீகரம் இருக்குது. அவர் போய் பேசிட்டா அவர்களை மறுக்க முடியாது, அவர் உதவி கேட்டால் கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டும் என்று சில பேருடைய முக செல்வாக்கு என்று சொல்வார்கள். முகம் செல்லுவது என்று, என்னோட முகம் செல்லுதில்லையா, நான் எங்கே போனாலும் ஒன்றும் சரி வருதில்லையா, எதை செஞ்சாலும் எனக்கு தோல்வியாக இருக்குது, என்ற முகத்தை கண்டோன வேலை நடக்குதில்லை, இந்த முகத்தை கண்டோன கதைக்கிறான் இல்லை, என்ற முகத்தை கண்டோன பேசுகிறான் இல்லை என்று கவலைப்படக்கூடியவர்களும் இருக்கிறோம். சில பேரிட முகத்தில் ஒரு கவர்ச்சி இருக்கும், ஒரு வசீகரம் இருக்கும், ஒரு முக கவர்ச்சி இருக்கும், ஒரு முகத்தில் ஒரு செல்வாக்கு இருக்கும், அதே நேரத்தில் முக வசீகரம் இருக்கும். சரி, இதை எப்படி ஐயா வர வைத்து கொள்வது? பொதுவாக ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களுடைய முகத்தில் ஒரு தேஜஸ், தேஜஸ் என்றது சரியான ஒரு வடமொழி சொல். தேஜஸ் ஒரு ஆன்மீக தன்மை அவர்களுடைய முகத்தில் இருக்கும். ஒரு கலை அவர்களுடைய முகத்தில் இருக்கும். எப்பவும் மந்திரம் சொல்லக்கூடியவர்கள், இறைவனை தினசரி வணங்கக்கூடியவர்கள், தியானம் இருக்கக்கூடியவர்கள், யோகாசனம் செய்யக்கூடியவர்கள், தியானத்தில் இருக்கக்கூடிய முகத்தினுடைய ஒரு அபரிமிதமான கவர்ச்சி அவர்கள் முகத்திலே இருக்கும். மனதை அடக்கக்கூடியவர்களுடைய முகத்தில் ஒரு வசீகரம் இருக்கும். மனதை சிந்திக்கக்கூடியவர்களுடைய, தெய்வத்தை சிந்திக்கக்கூடியவர்களுடைய, தெய்வத்தை நினைக்கக்கூடியவர்களுடைய முகத்தில் ஒரு கவர்ச்சி ஒன்று எப்பவும் இருக்க வேண்டும். முகம் செல்வது என்று நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லுவோம். முகம் செல்லுதில்லை ஐயா, என்ற முகம் ஒன்றுக்கும் செல்லுதில்லை என்று பேச்சு வழக்கில் சொல்லுவோம்.
நல்ல வேலை கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு இன்டர்வியூக்கு போனீங்க, உங்களை பார்த்தோனையே ஒரு கவர்ச்சி ஏற்படும், உங்களுடைய முகத்திலே ஒரு தேஜஸ் இருந்தோம், உங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பு மற்றவர்களுக்கு வரும். ஒரு வியாபாரம் பேச போறீங்க, உங்களோட வியாபாரம் செய்ய வேண்டும் என்கின்ற சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, உங்களை பார்த்தோன்னே இன்டர்வியூ செய்கிறவருக்கு பிடிச்சி போயிடும். சில பேரை பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சி போகும், சில பேரை பார்த்தோன்னே 10 வருஷம் பழகின மாதிரி பேசுவேன், அது எங்களுக்கு பிடிச்சி போயிடும். இதெல்லாம் முகத்தில் உள்ள தரித்திரம் நீங்க வேண்டுமாக இருந்தால், முக வசீகரம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், நீங்கள் செல்லும் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு திறம்பட நடக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். முகத்தில் செல்வாக்கு ஏற்பட, முகத்தில் தேஜஸ் ஏற்பட, முகத்தில் கவர்ச்சி ஏற்பட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் தினசரி கண்களை மூடி இறைவனை வழிபடக்கூடியவர்களுடைய முகத்திலே தேஜஸ், கவர்ச்சி, வசீகரம் ஏற்படும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது எல்லாம் கண்களை மூடி உள்நோக்கி பார்க்கின்றீர்களோ, கண்ணை துறந்து வெளியில் உள்ள உலகத்தை கண்ணை விரித்து பார்க்கறத விட கண்ணை மூடி ஆத்மார்த்தமாக ஆன்மீகத்தன்மையுடன் உள்நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய முகத்தில் தேஜஸ் ஏற்படும். சரி, இப்போ நான் ஒரு சின்ன எளிய பரிகாரத்தை சொல்லித்தாரேன். முதலாவது, நீங்கள் ராத்திரி தூங்க போக முன்னுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே தண்ணீரை ஊற்றி வையுங்க. அந்த தண்ணீருடன் கொஞ்சம் பன்னீர், கடையில் விற்கின பன்னீர் எசன்ட் இல்லாட்டி பன்னீர் வாங்கி போடுங்க. அதுக்குள்ளே ஒரு தேக்கரண்டி வெண்கடுகு போடுங்க. கோமயம், கோயிலில் உள்ள மாட்டினுடைய சிறுநீர் அல்லது சாணம் ஒரு கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளே கலவுங்கோ. கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போடுங்கோ. காசி தீர்த்தம், கடையில் போய் கேட்டிங்களா காசி தீர்த்தம் வந்து விற்பார்கள், அல்லது காசிக்கு போனவர்கள் கங்கைக்குள்ள குளித்தவர்கள் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து மற்றாக்களுக்கெல்லாம் கொடுப்பினோம். காசி தீர்த்தம் கடையில் விற்கிறதுக்கு இருக்குது. காசி தீர்த்தம் சின்ன செப்பு டப்பாவில் இருக்கும், அதில் கொஞ்சத்தை ஊட்டுங்கோ. எல்லாத்தையும் போட்டு மூடி வையுங்கள். எப்போ செய்யணும்? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னுக்கு, முடிந்தால் வியாழக்கிழமை இரவு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுங்கோ. அதுக்குள்ளே கொஞ்சம் பன்னீர் ஊற்றுங்கோ, கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி வெண்கடுகு போடுங்கோ, கொஞ்சமாக கோமயம் கோசலம் போடுங்கோ, பச்சை கற்பூரம் ஒரு 2 துண்டை போடுங்கோ. காசி தீர்த்தத்தை ஊடி வச்சு மூடி வச்சுருங்கோ. காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் சூரிய உதயத்தின் முன் நீங்கள் எழ வேண்டும். சூரியன் 6 மணிக்கு உதிக்குதுன்னா 5 மணி, 5:30 மணி, 5:45 மணிக்காவது எழும்ப வேண்டும். எப்போவுமே நான் சொல்லுது, சூரிய உதயத்திற்கு முன் எழும்பினாலே உங்களில் தேஜஸ் கொண்டு வரும், உங்களுடைய முகத்தில் வசீகரம் இருக்கும். 6 மணிக்கு பிறகு எழும்பினா, பகல் 9 மணிக்குத்தான் எழும்புவீங்களா இருந்தால் உங்களுடைய முகத்தில் தேஜஸ் உருவாகாது, ஆன்மீகத்தன்மை உங்களுக்குள்ளே வராது, முகம் வெளிக்காது, உங்களை சுற்றி ஞான சக்திகள் இருக்காது. சூரிய உதயத்துக்கு முன்னெலும்பி அந்த நீரினால் உங்களுடைய முகத்தை கழுவி வர நன்மைகள் உண்டாகும். எத்தனை நாள் செய்யணும்? ஒரு மண்டலம், 48 தினங்கள் இதை நீங்கள் செய்து வந்தால் உங்களுடைய முகத்திலே தேஜஸ் உருவாகும், வசீகரம் உருவாகும், ஆன்மீகத்தன்மை ஏற்படும், கவர்ச்சி உருவாகும், மற்றவர்களுக்கு பிடித்த நபராக நீங்கள் காணப்படுவீர்கள். உங்களை பார்த்தோன காரியம் கைகூடும், நீங்கள் போகிற காரியங்கள் வெற்றி அளிக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கும், நீங்கள் சொன்னால் மற்றவர்கள் கேட்பார்கள், உங்களுடைய வார்த்தைக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். இதையெல்லாம் 48 தினங்கள் ஒரு நாள் இடையில் விடாமல் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். இதை செய்யக்கூடிய காலத்தில் தீட்டு வீடு, தொடக்க வீடுகளுக்கு நீங்கள் போகக்கூடாது. சைவ உணவை எடுத்துக்கொள்வது ரொம்ப விசேஷம். முடிந்தால் சைவ உணவை எடுத்துக்கொண்டு தீட்டு தொடக்க வீடுகளுக்கு செல்லாமல் 48 தினங்கள் ஒரு விரதம் மாதிரி இருந்து அதிகாலையில் எழுந்து இந்த தண்ணீரில் முகம் கழுவ வேண்டும். பெரிய விஷயம் இல்லை. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொள்வது, அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் கோமயம் கோசலம், கொஞ்சம் வெண்கடுகு, பன்னீர் ஒரு போத்தல், ஒரு எசன்ட் வாங்கி வச்சா ஒவ்வொரு நாளும் 2 டொட் விட்டு கொள்ளலாம்.
கோமியம் 2-3 நாளைக்கு பாவிக்கலாம். அதுக்கு பிறகு திரும்பி புதுசாக எடுக்கணும். கோயிலில் உள்ள மாட்டில் இருந்து சாணம் சிறுநீர் எடுக்கிறது ரொம்ப விசேஷம். அதை அப்படியே கோமயம் கொஞ்சம் வெண்கடுகு ஒரு டப்பாவில் வாங்கி வச்சிங்கன்னா, வெண்கடுகுன்னா பெரிய விலை கூடின சாமான் இல்லை. வெண்கடுகு ஒரு டப்பாவில் வாங்கி ஒரு தேக்கரண்டி ஒவ்வொரு நாளும் போடுங்க. இந்த தண்ணீரில் முகம் கழுவி ராத்திரியே இதெல்லாம் செஞ்சு ஒரு வியாழக்கிழமை இரவு இதை செய்ய தொடங்குங்கள். முதல்ல வெள்ளிக்கிழமை காலையில் முகம் கழுவுங்கோ. அண்டையில் இருந்து 48 தினங்கள், ஒரு மண்டலம் 48 நாள், 48 தினங்கள் தொடர்ந்து அதிகாலையில் எழுந்து 48 நாள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பினீங்கள்னாலே, எழும்பி இறைவனை வணங்கினாலே உங்களுடைய முகத்தில் தேஜஸ் வரும். அதிகாலையில் எழும்பி தியானம், பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறோம். விடிய 3:30-4 மணிக்கு எழும்பி கண்களை மூடி தியானம் இருந்தீர்களாக இருந்தால் உங்களுடைய முகத்தில் வசீகரம் ஏற்படும். உங்களை மற்றவர்கள் மறுக்க மாட்டார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா உங்களோட முகத்தை கண்டோனே அவர்கள் அதை செய்து தந்து விடுவார்கள். 48 தினங்கள் நீங்கள் இந்த நீரில் முகம் கழுவி பாருங்கள். இல்லை நிறைய தீரில் வச்சுட்டு அப்படியே குளிச்சுடுங்க. அள்ளி குளித்தாலும் பரவாயில்ல. அந்த நீரில் முகத்தை கழுவுங்க. 3 தரம் தண்ணி அடித்து நல்லா முகத்தை கழுவிட்டு அதுக்கு பிறகு குளிச்சுட்டு உங்களுடைய கடமைகளை செய்து பாருங்கள். மற்றைய நாட்களை விட, மற்றைய தினத்தை விட உங்களுடைய முகம் வசீகரம் ஏற்படுவதை உணர்வீர்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.